Welcome back to our channel, My By Notes. So, in this video, we will child development and pedagogy. So, in this subject, we will Tntet related questions. So, video ku போறதுக்கு முன்னாடி channel subscribe பண்ணாதவங்க கண்டிப்பா subscribe பண்ணிருங்க and also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and கண்டிப்பா bell button click பண்ணுங்க அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு notification வரும். So, come let's discuss the Tntet 2025 கான questions என்னெல்லாம் கேட்கப்படலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் on the subject child development and pedagogy. So first child development la the concept and theories la irundhu sila questions irukku adha paakalam 1 to 10 questions in the topic la. So first question, let's see. Piaget's concrete operational stage is characterized by. So what it is characterized by in pathinga appadina the correct option will be answer C, right? Logical reasoning with real object. So concrete operational stage அப்படின்றது பாத்தீங்க அப்படினா 7 to 11 years இருக்க குழந்தைங்க they will be in this stage. So அந்த மாதிரி வயசுல logical thinking will with real objects நடக்கும். So not abstract thinking. So it comes later in formal operational stageல தான் அது வரும். So children வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைங்க பாத்தீங்க அப்படினா they are able to classify, seriate, so வரிசைப்படுத்துறது and understand the process of conservation அப்படின்ற process இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரிய வரும் இந்த ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைங்க. இப்போ கன்சர்வேஷன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வாட்டரை இந்த மாதிரி டால் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்புறமா ஷார்ட்டு இதில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி ஸ்டேஜில் ரெண்டும் வேறு வேறு அளவுன்ற புரிதல் இருக்கும். பட் இந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்களுக்கு ஷேப்பு மாறுறனால உள்ளே இருக்க கண்டென்ட்டோட அளவு மாறாதுன்ற தெளிவு வரும். ஸோ அதுதான் தே அண்டர்ஸ்டாண்ட் கன்சர்வேஷன். ஸோ த குவான்டிட்டி they know water in a tall glass and short glass is the same quantity அப்படின்றது தெரிய வரும். கிளாசிஃபை பிரித்து பார்க்குறது அதுக்கப்புறம் சீரியேட் வரிசைப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு புரிய வரும் வித் ரியல் ஆப்ஜெக்ட்ஸ். அது வந்து இந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடியது 7 to 11 years which is done in the concrete operational stage. நெக்ஸ்ட் பாருங்கள் zone of proximal development is given by ZPD கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விகோட்ஸ்கி தான். ஸோ ZPD அதாவது zone of proximal developmentன்றது என்னென்னா what a child can do with help. ஸோ ஹெல்ப்பை வச்சுட்டு ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் அதுக்கு பேர் தான் ZPD. இப்போ ஒரு கிளாஸ்லேயே எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டூடெண்ட்டால் 5 சம்ஸ் தனியாக சால்வ் பண்ண முடியுது, 8 சம் டீச்சரோட ஹெல்ப்போட சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 3 சம் வந்து ZPD கேட்டகரியில் வருது, zone of proximal development. ஸோ இதுதான் ZPD. A child who says I go to park shows பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கோடுன்னு வராது வெண்ட்டுன்னு வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்கிற குழந்தைய நம்ம லாங்குவேஜ் டிலேனும் சொல்ல முடியாது, புவர் வெக்காபுலரினும் சொல்ல முடியாது, மெமரி ப்ராப்ளம்னும் சொல்ல முடியாது. ஓவர் ஜென்ரலைசேஷன் ஆஃப் கிராமர் ரூல்ஸ். ஸோ வந்து ஐ வெண்ட்டுன்னு சொல்கிறது போல ஐ கோடுன்னு சொல்கிறாங்க. பட் அங்கே ரூலை அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்ளைங் கிராமர் ரூல் டூ மச், இது வந்து லாங்குவேஜ் டிலே கிடையாது. அக்கார்டிங் டு கோல்பர்க் ஒபேயிங் ரூல்ஸ் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட் பிலாங்ஸ் டு என்ன லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ கன்வென்ஷனல் லெவல். ஸோ ஒரு பனிஷ்மெண்ட்டை ஒரு தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஸோ தே ஒபே த ரூல்ஸ். ஸோ திஸ் இஸ் த ப்ரீ கன்வென்ஷனல் லெவல். ஸோ இப்போ ஒரு குழந்தை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் திருட மாட்டேன், ஏன் திருட மாட்டேன் அப்படின்னா டீச்சர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா தே ஆர் இந்த ப்ரீ கன்வென்ஷனல் லெவல். ஒரு தண்டனைக்காக பயந்துட்டு ஒரு ரூல்ஸ் ஒபே பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஒபீடியன்ஸ் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட், ஸோ தட் இஸ் ப்ரீ கன்வென்ஷனல் லெவல். லேர்னிங் பை டூயிங் இஸ் எம்ஃபசைஸ்டு பை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி டியூவே. ஸோ ஹீ பிலீவ்டு கிளாஸ் ரூம் ஷுட் பி லைக் அ லெபார்டரி. ஸோ அவர் வந்து ஒரு கிளாஸ் ரூம் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அவங்க வந்து சில்ட்ரன் வந்து ஆக்டிவாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னவர் டியூவே. அண்ட் டூயிங் நிறைய இருக்கணும் கிளாஸ் ரூமில்.
adolescents often experience role confusion according to பார்த்தீங்க அப்படின்னா B option எரிக்சன். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா தன்னோட அடையாளத்துக்கும் ரோல் நம்ம என்ன ரோல் ப்ளே பண்ணுறோம்க்கான கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில். அதனால தான் ஹூ ஐ ஆம், நான் யார் அண்ட் அவங்களோட டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் என்ன அப்படின்றத டீன்ஸ் எப்போ பாரு பேசிகிட்டே இருப்பாங்க இந்த டீனேஜ் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும். A child solving a problem with teachers hints is in என்ன ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இது வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் it will be option B, zone of proximal development இல்லையா, ZPD. ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் அந்த எக்ஸாம்பிள். ஸோ டீச்சர் கிவ்ஸ் ஹிண்ட்ஸ் மூலமாக ஒரு சப்போர்ட் மூலமாக வந்து அந்த இடத்துல சக்ஸஸ் வருதுனாலே இட் பிலாங்ஸ் டு ZPD கேட்டகரி. சென்சிட்டிவ் பீரியட் ஃபார் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இஸ் அரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா B ஆப்ஷன் ஏர்லி சைல்ட்ஹுட். ஸோ இதுதான் ஒரு சென்சிட்டிவ் பீரியட்னு சொல்கிறாங்க. அதாவது 2 to 6 years இருக்க குழந்தைங்கள இட் இஸ் த பெஸ்ட் ஸ்டேஜ் ஃபார் லாங்குவேஜ். ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ அதனால தான் நம்ம என்னெல்லாம் சொல்லித்தரோம், ரைம்ஸு அப்புறம் ஸ்டோரிஸ் மூலமாக அந்த லாங்குவேஜை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் தான் வந்து சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அதான் சென்சிட்டிவ் பீரியட் அப்படின்றாங்க. ரெடினஸ் டு லேர்ன் டிபெண்ட்ஸ் ஆன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் இஸ் B, மோட்டிவேஷன் அண்ட் மெச்சூரிட்டி. ஸோ ரெடினஸ் டு லேர்ன் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஏஜ் மட்டும் கிடையாது, ஃபிசிக்கலாக அவங்க வந்து தயாராக இருக்கணும், மென்டலாக தயாராக இருக்கணும், அண்ட் ஆல்சோ எமோஷ்னல் மெச்சூரிட்டி அப்படின்றது அவங்களுக்கு இருக்கணும், ப்ளஸ் மோட்டிவேஷனும் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ ஏஜ் மொத்தமே வச்சு நம்ம வந்து இந்த ஏஜ் ஆயிடுச்சு இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. தே மஸ்ட் பி மோட்டிவேட்டட் அண்ட் மெச்சூர் இனஃப் டு லேர்ன் சம்திங். A teacher praising student frequently uses பார்த்தீங்க அப்படின்னா B ஆப்ஷன் ஆப்பரண்ட் கண்டிஷனிங், அதாவது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் வந்து ஒரு ஃப்ரேஸ் சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சர். ஸோ அதனால இப்படி சொல்கிறனால அந்த நல்ல பிஹேவியரை அந்த குழந்தை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்ட் ஸ்பெஷல் நீட்ஸில் 11 to 15 கொஷின்ஸ் பார்க்கலாம். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எய்ம்ஸ் அட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C, எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் டுகெதர். ஸோ வந்து இந்த சேம் கிளாஸ் ரூம் மெயினாக அண்ட் ஆல்சோ வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் த டைவர்சிட்டி. ஸோ டைவர்சிட்டியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும் வேறுபாடை. அண்ட் ரிசோர்ஸ் ரூம் இன் ஸ்கூல்ஸ் இஸ் ஃபார் மெயின்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அது வந்து ஸ்பீச் தெரப்பியாக இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்பீச்சுக்கான தெரப்பி தரக்கூடிய ரூமாக இருக்கலாம், இல்லைனா ரெமிடியல் டீச்சிங் அந்த இடத்துல நடக்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிசோர்ஸ் ரூம்னு சொல்கிறோம். டிஸ்லெக்ஸியா மெயின்லி அஃபெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா A ஆப்ஷன் ரீடிங் எபிலிட்டி. ஸோ வந்து ரீடிங் அண்ட் டீகோடிங் ஆஃப் வேர்ட்ஸ், ஸோ அதில் தான் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். இட் இஸ் நாட் அன் ஐசைட் ப்ராப்ளம். சைல்டு ஹூ இஸ் ஹைப்பர் ஆக்டிவ் ஷுட் பி, ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்க, யூ மஸ்ட் நாட் பனிஷ் தெம், யூ மஸ்ட் நாட் இக்னோர் தெம், கவுன்சிலருக்குலாம் அனுப்பக்கூடாது. யூ மஸ்ட் கிவ் ஃப்ரீக்வெண்ட் ஷார்ட் பிரேக்ஸ் அண்ட் என்கேஜ் இன் டாஸ்க். ஸோ இதுதான் வந்து இட் சேனல்ஸ் த எனர்ஜி, நல்ல வழியில் அந்த எனர்ஜியை நம்ம வந்து செலுத்தணும். ஸோ பனிஷ் பண்ணக்கூடாது. கிஃப்டட் சில்ட்ரன் நீடு, ஸோ கிஃப்டட் சில்ட்ரன் என்ன தேவைப்படும் பார்த்தீங்க அப்படின்னா என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ B ஆப்ஷன் தான் கரெக்டு. அண்ட் சேலஞ்சிங் டாஸ்க், ஸோ பிகாஸ் ஆல்ரெடி தே ஆர் கிஃப்டட் ரைட். ஸோ வந்து இதில் ஸ்லோ பிளேஸ் லேர்னிங் எதுவுமே வராது. லேர்னிங் பெடகாஜியில் மீதி கொஷின்ஸ் பார்க்கலாம். 16 to 20. வாட் இஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில், HOTனா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஆன்சர் C, அப்ளையிங் அ ஃபார்முலா இன் அ நியூ சிச்சுவேஷன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பார்க்குறது, படித்ததை எந்த இடத்துலையாவது அப்ளை பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஹார்ட்ஸில் தான் வரும், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸில் வரும். அண்ட் ஒரு விஷயத்தை உருவாக்குறது, இதெல்லாம் வந்து ஹையர் லெவல் ஆஃப் திங்கிங். லோவர் லெவல் ஆஃப் திங்கிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மெமரைசேஷன் தான் லோவர் லெவல் ஆஃப் திங்கிங். கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ் கிளாஸ் ரூம் எம்ஃபசைசஸ் பார்த்தீங்கன்னா C ஆப்ஷன் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கொலாபரேஷன். இங்கே வந்து டீச்சர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் இல்லைனா கைடு இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, தே ஒர்க் இன் குரூப்ஸ் இன் திஸ் டைப் ஆஃப் கிளாஸ் ரூம்.
ஸ்கெஃபோல்டிங் மீன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பி ப்ரொவைடிங் டெம்பரவரி சப்போர்ட் அண்ட் கிராஜுவலி ரெடியூசிங் இட். ஜஸ்ட் லைக் அ லேடர், எக்ஸாம்பிளுக்கு லேடர் சொல்கிறோம், ஒரு ஏணி மாதிரி ஒரு டெம்பரவரி சப்போர்ட், அதுக்கப்புறமா அதை மூவ் பண்ணிடுவோம் நம்ம அந்த சைல்டு இண்டிபெண்ட் ஆனோன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன் இஸ் டன் பை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஐடென்டிஃபை லேர்னிங் கேப்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ இட் இஸ் டன் ஒன் பிஃபோர் டீச்சிங்கு செக் பண்ணுறதுக்கு அவங்களோட நாலேஜை ஆர் டியூரிங் டீச்சிங். லாஸ்ட்டாக நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பண்ணுறது வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இல்லையா. ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இஸ் மெயின்லி ஃபார், ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கண்டினியூஸ் ஃபீட்பேக் டு இம்ப்ரூவ் லேர்னிங். ஸோ வந்து ஆன்கோயிங் ஃபீட்பேக் மாதிரி தான். குவிஸ்ஸு, ஓரல் கொஷினு, பியர் ரிவ்யூவு, இதெல்லாம் வந்து என்னது ஃபார்மேட்டிவ் டைப் ஆஃப் அசஸ்மெண்ட். மோட்டிவேஷன், எமோஷன்ஸ் அண்ட் லேர்னிங் பிரின்சிபல்ஸில் மீதி 21 to 30 கொஷின்ஸ் பார்க்கலாம். மோட்டிவேஷன் தட் கம்ஸ் ஃப்ரம் வித்தின் அப்படின்னாலே இன்ட்ரின்சிக், இன்சைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரின்சிக்னா அவுட் சைட், வெளியிலேருந்து வர மோட்டிவேஷன். ஸோ வந்து இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்னால சைல்டு லேர்ன் பண்ணுறாங்க, வெளியிலேருந்து எதுவும் வந்து அவங்கள தூண்டலை. ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தை வரைகிறது அவங்க உள்ளார்ந்த ஒரு ஃபன்னுக்காக வரைகிறாங்கன்னா தட் இஸ் இன்ட்ரின்சிக்லி மோட்டிவேட்டடாக வரைகிறாங்க. இல்லை மார்க்ஸ்க்காக வரைகிறாங்கன்னா அது வந்து இன்ட்ரின்சிக் கிடையாது, வெளியிலேருந்து மார்க்குன்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க வரைகிறாங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரின்சிக். லா ஆஃப் எஃபெக்ட் இஸ் கிவன் பை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாண்டைக். ஸோ பிஹேவியர் இஸ் ஃபாலோட் பை ரிவார்ட் வில் பி ரிப்பீட்டட், அதுதான் இந்த எஃபெக்ட் ஆக்சுவலாக. ஸோ ரிவார்டு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பிஹேவியர் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அன்பிளசன்ட் அவுட்கம் இருந்துச்சுன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ தட் இஸ் கிவன் பை தாண்டக். அப்சர்வேஷனல் லேர்னிங் தியரி இஸ் கிவன் பை பார்த்தீங்க அப்படின்னா பண்டூரா. ஸோ அது உங்களோட போபோ டால் எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன் இமிட்டேட் பண்ணுவாங்க வாட் தே சி அப்படின்றத சொன்னவங்க. which in reinforcement schedule is most resistant to extinction பார்த்தீங்க அப்படின்னா the answer is option C variable ratio. ஸோ ரிவார்ட்ஸை வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன் அன்பிரடிக்டபிள். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்குன்ற மாதிரியே தெரியாத அளவுக்கு அன்பிரடிக்டபிள் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ். இப்போ ஒரு லாட்ரி உங்களுக்கு விழுது, ஸோ எப்போ விழணும்னு தெரியாதுல்ல ஆக்சுவலாக, பட் ஆனால் விழுற வரைக்கும் நம்ம லாட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டே தான் இருப்போம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வெரி ஸ்ட்ராங் லேர்னிங்கை வந்து தரும் ஆக்சுவலாக. ஸோ that happens in this variable ratio of reinforcement. ஸோ தட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு எக்ஸ்டிங்ஷன். ஸோ அது வந்து எக்ஸ்டிங்ஷனே ஆகாது, அது வந்து நீங்கள் வந்து எப்போ ரிவார்ட் கொடுக்குங்களே தெரியாதுல்ல அதனால. அண்ட் ஆல்சோ மாஸ்லோஸ் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நீட் இஸ் ஆன்சர் சி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஹையஸ்ட் நீட்னா அச்சீவிங் பொட்டென்ஷியல் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஸோ அதுதான் ஆக்சுவலைசேஷன். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட்டில் மீதி இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ த லாஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் வே டு ஹேண்டில் மிஸ்பிஹேவியர் இன் கிளாஸ். ஸோ எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க ஒரு மிஸ்பிஹேவியர் இன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை பாசிட்டிவ் டிசிப்ளின் அண்ட் கிளியர் ரூல்ஸ். ஸோ நம்ம பாசிட்டிவாகவே தான் எதையும் அப்ரோச் பண்ணணும். ஸோ ரிவார்ட் கொடுக்கணும் குட் பிஹேவியர் இருந்தால், அண்ட் டிஸ்கஸ் பண்ணணும் ஏதாவது ராங் பிஹேவியர், காமாக டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பெஸ்ட் வே டு ஹேண்டில் மிஸ்பிஹேவியர். அனெக்டாக்டல் ரெக்கார்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் பார்த்தீங்க அப்படின்னா பி ரெக்கார்டிங் சிக்னிஃபிகண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர். ஸோ வந்து இது வந்து என்ன யூஸ் ஆகணும், ரிப்போர்ட் ரைட்டிங், யூஸ்ட் இன் ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ ரிப்போர்ட் எழுதுறதுக்கும் கவுன்சிலிங்க்கும் இது வந்து யூஸ் ஆகுது. அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தினா கவுன்சிலிங் ஏதாவது பண்ணுறீங்க கவுன்சிலரை வச்சு அப்படின்னா. போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஓவர் டைம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இட் ஷோஸ் த ப்ராக்ரஸ் ஆஃப் த சைல்டு. ஓகேயா. ஸோ வந்து எப்படி ஒரு ஸ்டேஜ்லையும் இருந்திருக்காங்கன்றதை அது காட்டுது. சிசிஇ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் ஃபோக்கஸஸ் ஆன் பார்த்தீங்க அப்படின்னா காக்னிட்டிவ், கோ கரிக்குலர்,
அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே அது ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டை அது பண்ணுது. ஸோ லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்க்கைக்கு தேவையான ஸ்கில்ஸு. ஸோ அதனால அது சிசிஇ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இது பி ஆப்ஷன் தான் வரும், காக்னிட்டிவ் கோகரிக்குலர் லைஃப் ஸ்கில்ஸு. இன் a constructive classroom, errors by students are treated as learning opportunities. ஸோ ஒரு லேர்னிங் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஸோ டீச்சர் வந்து கைட் பண்ணுவாங்க டு ரைட் கான்செப்ட் in this type of classroom. So that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.